கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகள் சனிக்கிழமையிலே இந்த திருத்தலத்தை நாடி வந்து அவருடைய திருப்பாதத்திலே அமர்ந்து இந்த கல்வாரி பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறை வார்த்தைகள் வழியாக, குறிப்பாக நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய அன்னையை நமக்கு முன்மாதிரியாக காட்டி நாம் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அன்பு செய்யக்கூடியவர்களாக, அவருக்கு மட்டுமே அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, 2ஆம் உலகப் போர் முடிந்த பிற்பாடு அமெரிக்காவில் இருந்த மறைப்போதர்கள் ஜப்பானுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். ஜப்பானுக்கு சென்று நற்செய்தி அறிவித்த போது நிறைய மக்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள், நற்செய்தியை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இது அந்த மறைப்பணியாளர்களுக்கு ஆச்சரியத்து கொடுத்தது. ஏனென்றால் மற்ற இடங்களுக்கெல்லாம் போகிற பொழுது நிறைய மெனக்கிடுதல் செய்தாக வேண்டும். நிறைய நாளுக்கு பிற்பாடுதான் யாராவது ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெறுவார்கள். ஆனால் இங்கு அதிகமாக மக்கள் நற்செய்தியையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களே, இது என்ன காரணம் என்று ஒரு மறைப்பணியாளர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எனவே ஒரு ஜப்பானியரை அழைத்து என்ன பின்னணி என்று கேட்டபோது அவர் சொன்னார், பொதுவாக ஜப்பானியர்களாகிய நாங்கள் யார், எந்த நாடு எங்களை போரெடுத்து எங்களை தோற்கடிக்கிறார்களோ அவர்கள் பின்பற்றக்கூடிய தெய்வத்தை நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே அந்த மறைப்பணியாளருக்கு மிக வருத்தமாக இருந்தது. உடனடியாக அவர் சொன்னார், அப்படியெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவை உண்மையாகவே நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அந்த ஜப்பானியர் சிரித்து கொண்டே சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மைதான், அதைவிட மேலாக நாங்கள் இந்த கிறிஸ்துவை அறிந்து நம்பிக்கை வைத்துத்தான் நாங்கள் இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு வழக்கமாக இருந்தாலும் இது அவ்வாறு இல்லை, நாங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அழுத்தமான ஒரு பதிலை அந்த மறைப்பணியாளருக்கு சொன்னார்களாம். அன்பர்களே, நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், யாரும் இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அது எவ்வளவு ஒரு சிரமமான காரியம் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 நண்பர்களையே நம்மால் சமாளிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை எல்லாம் வருகிற பொழுது 2 தலைவர்களுக்கு ஒரு ஊழியம் புரிவது என்பது மிக சவாலான ஒன்று. இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகான ஒரு கதை நமக்கு சொல்லப்படுகிறது. யோயத்தா என்ற அந்த இறைவாக்கினர் இருந்த வரையிலே யோவாஸ் என்ற அந்த மன்னன் கடவுளை, யாவே இறைவனை மட்டுமே வணங்கி ஆராதித்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆனால் யோயத்தா இறந்த பிற்பாடு அவருடைய மகன் சக்கரையா இருக்கிறார். சக்கரையாவை பற்றி கவலைப்படாமல் யாவே இறைவனையும் அந்த அரசன் புறக்கணித்து அவன் பாகால் தெய்வத்தை, பொய் தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது நீ செய்வது தவறு என்று ஒரு இறைவாக்கினருக்குரிய அந்த பணியை அந்த சக்கரையா செய்த பொழுது கோபம் கொண்ட அந்த அரசன் யோவாசு இந்த சக்கரையாவை கொலை செய்கிறான். பிறகு நடந்தது தான் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவாக சொல்கிறது. சிரியர்கள் படையெடுத்து அந்த அரசன் யோவாசை கொலை செய்கிறார்கள். கொலை செய்வது மட்டுமல்ல, அதன் பிற்பாடு அவனுக்கு வந்த இன்னும் மிகப்பெரிய மோசமான காரியம், ஒரு அரசன் படுக்கையிலேயே கொலை செய்யப்படுகிறான். அரசன் அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் கூட அவனுக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை, வேறு இடத்தில்தான் அவன் அடக்கம் செய்யப்படுகிறான் என்ற ஒரு அவலமான ஒரு சூழலை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணம் என்ன? யாவே இறைவனை விட்டுவிட்டு பொய் தெய்வத்தை அவன் பின்பற்றியதனுடைய வெளிப்பாடு, கடவுள் அவருடைய சாபம் அவன் மீது அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இரு தலைவர்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அவர் கடவுள், செல்வம் என்று அங்கே பிரித்து காட்டுகிற ஒரு சூழல் இருந்தாலும் அந்த உண்மை இறைவனை நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் கைவிடக்கூடாது. எல்லா சூழலிலும் ஆண்டவரை நாம் நம்பி வாழ வேண்டும். அவ்வாறு நம்பி அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிற போது
அவருடைய பேரன்பு எப்பொழுதும் நம் மீது நிலைக்க செய்வார். அதைத்தான் இன்றைய திருப்பாடல் சங்கீதம் மிக தெள்ள தெளிவாக சொல்கிறது. அன்னை மரியாளுடைய இந்த மாட்சிக்கு நான் அடிக்கடி சொல்வதும் அதுதான். அன்னை மரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அவருக்கு செய்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம். இன்றைக்கு அகிலமே அவரை போற்றுகிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய பேரன்பு என்றும் அவரோடு நிலைத்திருக்கிறது. ஏனென்றால் எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழலாக இருந்தாலும், இந்த உலகமா கடவுளா என்று வருகிற வேளையிலே, செல்வமா கடவுளா என்று வருகிற வேளையிலே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிர்பந்தத்திலும் ஆண்டவருக்கு மட்டுமே ஆகட்டும் என்று சொல்லி மிகுந்த அமைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதித்த ஒரு மிக சிறந்த உள்ளமாக அன்னை மரியாளுடைய உள்ளம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அத்தகைய ஒரு மாட்சியும் பேரையும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அவருடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய திருப்பாதத்தை நாடி வந்துள்ள நாம் அந்த அன்னையை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். இந்த முதல் வாசகத்திலே வருகிற அந்த யோவாசனுடைய அவலமான சூழல் நமக்கு வரக்கூடாது. எல்லா நிலையிலும் எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் ஒரே இறைவனை, யாவே இறைவனை மட்டுமே வணங்கி ஆராதித்து ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய அன்பு பிள்ளைகளாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்கு அன்னையினுடைய வல்லமையான பரிந்துரையை நாடி மன்றாடுவோம். இறைவனேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.